பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர்களை நம்பி, சொந்தங்களை நம்பி நான் வெக்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒருவரை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரோமர் 10:11 இருக்கிற நான் சொல்லுகிறவை நீங்க விசுவாசிக்கிற பொழுது ஒரு நாள் வெக்கப்பட மாட்டீங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை. ஆண்ட விசுவாசிக்கிற, ஆண்ட நம்புறன்னு சொல்ற ஒரு மகன் ஒரு மகள் வெக்கப்பட்டு போவதே இல்லைங்க. ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது குடும்பத்திலேயும் சரி, நண்பர்கள் ஏளனமாய் பார்த்தாங்க, ஏளனமாய் பேசினாங்க. ஆனால் அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்துல முழு உறுதியாய் நின்று, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு அவரை மட்டும் விசுவாசித்திருந்தங்க. எல்லாவற்றிலும் என் தேவன் உயர்த்தினார். அதற்கு கொஞ்சம் காலமானது. அவரை விசுவாசித்து நிற்பதில் கொஞ்ச காலம் தேவைப்பட்டது. குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலையில திருமணமாய் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டோம். மிகுந்த பிசாசின் போராட்டத்தினால அதிலிருந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். முதலாவது அந்த பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை கொடுத்து அந்த விசுவாசத்துல உறுதிப்படுத்தும்படியாய் 2-3 ஆண்டுகள் தேவ சமூகத்துல காத்திருந்தோம். 6வது வருடத்தில் திருமணமாய் 6வது வருடத்துல தான் கர்த்தர் பிள்ளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த விசுவாச பாதையில ஒரு நாளோ அவரை விசுவாசிக்கிறதுல சோர்ந்து போகவே இல்லை. அப்படின்னு உங்க சோர்வின் நேரம் வரலையா பாச? சோர்வு நேரங்கள் வந்தது, துவண்டு போற நேரங்கள் வந்தது. டிப்ரெஷன், அதாவது நம்பி விசுவாசித்து இருக்கிறோமே, ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சோர்வின் நேரங்கள் வந்தது. ஆனால் அதற்காக அவரை விசுவாசிக்காம ஒதுங்கி போகல. ஆண்டனை ஆசீர்வதிக்கவேன்னு சொல்லி, ஆசீர்வதிக்க கால தாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவரை வழிபடாம ஆராதனைக்கு போகாம இருக்கல. அவரை விசுவாசிக்க எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டு வெக்கப்பட விடவே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டரை நம்பி வந்திருக்கிற, நான் வெக்கப்பட்டு போயிருவனோன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்றேன், ஆண்டரோடு நடக்கிற 26 வருஷ அனுபவத்தில் சொல்றேன், அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெக்கப்படுவதில்லை. நீங்க வெக்கப்பட மாட்டீங்க, ஆண்டரை வெக்கப்பட விட மாட்டார். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறீங்க, உண்மையுள்ள தேவனை விசுவாசிக்கிறீங்க. அவர் உண்மையாய் பின்பற்றுகிறவர், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. ஒரு மனுஷனை விசுவாசிக்கல, நம்ம படைத்த தேவனை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசித்தோம். 6வது வருடத்துல அற்புதமான பிள்ளையை பெற்றெடுக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். படிப்படியாய் வேலையில உயர்வை கொடுத்தார். அவருடைய வார்த்தையின்படி ஊழியத்துல உயர்வை கொடுத்தார். மாற்றங்கள், மாறுதல்கள், எத்தனையோ காரியங்கள் வந்த பொழுதும் அவரை விசுவாசித்து நின்றோம். இந்த நாள் வரை அவர் கைவிடவே இல்லைங்க, வெக்கப்பட விடவே இல்லைங்க. உங்களை வெக்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு பாஸ்டர் எல்லா சூழ்நிலையும் மாறி இருக்குது பாஸ்டர். எல்லாரும் எங்களை ஏளனமா பார்க்கிறாங்க. யார் உங்களை என்ன பார்த்தா என்ன? பரலோகம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான ஜெயம், உங்களுக்கு தேவையான கிரீடம், உங்களுக்கு எல்லா வகையில ஆசீர்வாதமாய் தேவன் உங்களுக்கு என்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், என்ன துக்கம், என்ன சோகம், என்ன காரியங்கள் இருந்தாலும் 3 நாள் உபவாசத்தோ தேவ சமூகத்துல காத்திருங்க. மொர்தேகாய், எஸ்தர், அந்த யூத குலமே வெக்கப்பட்டு அழிந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை மட்டும் விசுவாசித்து தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. அந்த உபவாசம் முடிந்த பிறகு தேவன் காரியங்களை மாறுதலை அமைத்தார். அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறபடி யூத ஜனங்கள் வெக்கப்படவே இல்லைங்க. யூத ஜனங்களை பார்த்து மற்றவர்களுக்கு பயம் உண்டாகி அவர்கள் யூத மார்க்கத்தில் இணைந்தாருங்க. இன்னைக்கு யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, யார் உங்களுக்கு எதிர்ப்பா வருவாங்கன்னு சொல்றீங்களோ, 3 நாள் உபவாசத்தோடு காத்திருங்க. உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரின் பிரித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. உங்களை விசுவாசிக்கிறவங்க வெக்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெக்கப்படுவதில்லை. சொல்லி ஜெபிங்க, வசனங்களை சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவரை விசுவாசிக்க வெக்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.